வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பசுபதி அந்த ராகவால் எந்த ஒரு பிரச்சனையும் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம விஜய்க்கு காத்திருந்த அதிர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தப்பா மூலியமாக விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ராகவ் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற தருணத்தில் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை பற்றி விஜய் கிட்ட சொல்கிறதுக்கு அப்புறமா என்ன நினைக்கிறாரு, அப்போ ராகவ் தான் வந்து குழந்தை கடத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து கிளம்புற தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி கூடவே வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரியும் கூட எடுத்துகிட்டு போக அதுக்கப்புறம் வந்து தேடி அலைகிறாரு. இன்னொரு பக்கம் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. சித்தப்பா சொன்ன விஷயத்தில் ராகவ் வேறு எங்கேயும் போல் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ வந்து குழந்தைய வந்து கடத்துறதுக்காக மட்டும்தான் வந்து திரும்ப இங்கே வந்திருக்கான். நம்ம ஃபேமிலியை வந்து பழி வாங்குறதுக்காக மட்டும்தான் திரும்ப இங்கே வந்திருக்கான் அப்படின்ற உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறாரு நம்ம விஜய். காவேரிக்கும் குழப்பமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ காவேரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, யார் ராகவனா யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா விஜயும் பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே இருக்காங்க. நான் ஏதாவது கேட்டேன்னா சாரி அப்படின்றாங்க. இல்லை மிஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இந்த விஷயத்தை பற்றி அப்புறமா நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து காரில் வந்து போயிட்டுருக்காரு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ராகவ் இருக்கிற இடத்த வந்து தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ காவேரி வந்து கூட கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா. ஸோ காவேரி வந்து வண்டியிலே இருக்க சொல்கிறாங்க. நான் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலே இருக்க. அங்கே போனதுக்கப்புறமா 4-5 அடியாட்கள் இருக்காங்க, அடித்து போடுறாரு. அதுக்கப்புறம் ராகவும் வராங்க. அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்த்தேன் அப்படின்னு வந்து விஜய்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. ராகவ் வந்து என்கிட்ட அடி வாங்கினதெல்லாம் மறந்து போச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் ரொம்ப கோவமாக பேச, அது எப்படி மறக்க முடியும் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பற்றி விசாரிக்கிறாரு. இவ்வளோ சீக்கிரம் குழந்தைய கொடுத்துட்டு அப்புறம் எப்படி தான் நான் இந்த 5 வருஷம் நான் பட்ட அனுபவத்தை வந்து நீ அனுபவிக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி ராகவ் வாய்க்கு வந்தபடி எதோ பேசிகிட்டு இருக்காரு. சரி இருந்தால் நீ என் குழந்தைய கடத்திட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராகவ் வந்து பேச, உனக்கு என்னடா வேணும், எதுக்காகடா இது மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பேசிகிட்டு இருக்காரு விஜய். 2 பேருக்கும் வந்து வாக்குவாதம் வந்து அதிகமாகுது. காவேரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் ஆகியும் விஜய் வெளியில் வரலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிற தருணத்தில் கால் பண்ணி இடத்த சொன்னதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ் வந்துடுறாங்க. 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் ஆகி சண்டை சச்சரவு ஏற்படுறதுல வந்து போலீஸ் வந்து தடுக்கிறாங்க. திரும்பியும் போலீஸ் கூட உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா குழந்தைய தேடி அலையிறாங்க. குழந்தை ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்து ரொம்பவே வந்து பதறி போன காவேரி குழந்தைய போயிட்டு அப்படியே அணைச்சிக்கிட்டு அப்படியே காவேரி காவேரி அம்மு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இல்லையே கண்ணு விழிச்சு பார்க்க, அம்மா உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் வந்துட்டீங்களா மிஸ் அப்படின்னு குழந்தைங்க ரொம்ப வந்து ஆவலோட வந்து கேட்க, தன்னையும் மீறி காவேரி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி நம்மக்கிட்ட வரேன்னு சொல்லியிருந்தாலே அப்போவே வந்து அம்முவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்லையா. அதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவே கில்ட்டான காவேரி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து விஜயும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அழறாளே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பரிதவிச்சு போகிறாரு. அவங்களோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, இல்லை டேடி அவங்க வந்து கூப்பிட்டாங்க, அதனால தான் கிளம்பிட்டேன், இனிமேல்ட்டு யார் வந்து கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க டேடி சரிங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையும் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் காரில் வந்து குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வராங்க. நம்ம 2 பேருமே தன்னோட அன்பை வந்து மாறி மாறி வந்து பரிமாறிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து விஜய் ரொம்பவே நெகிழ்ச்சி அடைகிறாரு. மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, உன்னை அறியாமலே காவேரி உன்னோட தாய்மை பாசம் வந்து வெளிவந்திருக்கு, இல்லைனா ஏன் உன் இதயம் வந்து இப்படி துடிச்சு போகணும், நீ ஏன் இப்படி அழணும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டே வந்து பார்த்துட்டு வராரு. சாரதாமா வந்து கால் பண்ண குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு அதுக்கப்புறம் வந்து காவேரி வந்து விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காவேரியை வீட்டில் இறக்கி விட்டுட்டு அப்படியே குழந்தைய காட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு விஜயும் வந்து சொல்கிறாரு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மிஸ் வீட்டில் இருக்கட்டுமா அப்படின்னு குழந்தை கேட்க, இல்லைடா ரொம்ப வந்து பதட்டத்தோடு இருக்காங்க, நம்ம தாத்தா பாட்டி பயந்து போயிருக்காங்க, வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு நாள் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காரு விஜய். அதை கேட்காமலும் ப்ளீஸ் டாடி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்து குழந்தைக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. எங்கள் பாரு அம்மு, வீட்டில் வந்து தாத்தா பாட்டிலாம் நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடவே இருக்காங்க, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களும் உன்னை பார்க்கணும்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ டேடி கூட நீ இப்போ போ, அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா இன்னொரு நாள் இங்கே வந்து தங்க ஓகேவா, நானே சொல்கிறேன்ல அப்படின்ற மாதிரி காவேரி அட்வைஸ் பண்ணி புரிய வைக்கிறாங்க. இது அம்மாவும் பார்த்திங்கன்னா ஓகே மிஸ், கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் வரேன், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஓகே டாடி வாங்க டாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து குழந்தையும் வந்து அப்பா கூட வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா விஜயோட மனசுக்குள்ளே இதுதான் வந்து தாய்மையோட இது போல் இருக்குது, எவ்வளோ அழகாக எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டா காவேரி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அம்மாவும் வந்து காவேரி சொல்கிறத வந்து கேட்டு நடந்துக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்போ திரும்பவும் காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் வருதோ தெரியலையே. அம்மா வந்து சொல்கிற விதத்தில் எடுத்து கூறும்போது கரெக்டாக வந்து குழந்தை புரிஞ்சுக்கிறாளே காவேரி, உனக்கு எப்போ சீக்கிரமாக வரணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்ருக்காரு விஜய். கழிச்சிட்டு போன குழந்தைய பார்த்த தாத்தா, அவங்க சித்தி சித்தப்பா எல்லாருமே குழந்தைய பார்த்து உனக்கு ஒன்றும் இல்லையாம்மா, உனக்கு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை தாத்தா, எனக்கு ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து தெளிவாக பேச, என்னடா ஆச்சு, யார்டா தூக்கிட்டு போனது, ராகவ் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் யார்டா குழந்தைய தூக்கிட்டு போனது, அந்த ராகவ் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொன்னதும்
பயங்கரமாக கோவப்படுறாங்க. உனக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷம் இல்லாத அந்த ராகவ் திடீர்னு ஏன் வந்து குழந்தைய கடத்திட்டு போகணும்? இப்போ தான் நீ காவேரியை வந்து பார்த்து மீட் பண்ண. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தியா? அவளாலேயும் அவள் குடும்பத்தில் உள்ள ஆளுங்களாலேயும் நமக்கு எப்போவுமே பிரச்சனை தான் விஜய். சொன்னதை விஜயால் தாங்கிக்கவே முடியல. பயங்கரமாக வந்து கோவத்தோடு வந்து கண்ட்ரோல் பண்ணி நின்று பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நான் சொல்கிறத கேளு விஜய், இனிமேலாவது அந்த காவேரியை விட்டு விலகையே இருக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சித்தப்பா, என்னோட விஷயத்துலையும் என்னோட குழந்தையோட விஷயத்துலையும் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிட தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவங்க சித்தப்பாவை பார்த்து சொல்ல, விஜய் என்னப்பா இப்படி பேசுகிற? உங்கள் சித்தப்பா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நீ இவ்வளோ நாளாக குழந்தையோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியை சொல்ல, உடனே வந்து அவங்க சித்தியை பார்க்குறாரு விஜய். ஓகே, நீ சந்தோஷமாக இல்லை, காவியோட நினப்போடு தான் இருந்த. குழந்தையோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தானப்பா நீ வாழ்ந்துட்டு இருந்த. உனக்கு முக்கியமான குழந்தைக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும்போது வேறு என்ன தம்பி யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி விஜயை பார்த்து ராதாவும் கேள்வி கேட்க, வேறு வழி இல்லாமல் இப்போதைக்கு அமைதியாக தான் போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சில விஷயங்களை வந்து புரிய வைக்கிறாரு. அம்மா அப்பா இல்லாத குழந்த, நீங்கள் ஏதோ குழந்தையில வந்து என்னை ஆதரவாக வளர்த்துட்டீங்க. ஆனால் என் குழந்தைக்கும் வந்து அம்மா இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் கொடுக்க முடியாது சித்தி. கண்டிப்பாக என் குழந்தைக்கு அம்மா வேணும், தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக வந்து பேச ஆரம்பிக்கிறார் விஜய். பாசத்துக்காக நான் ஏங்கினா மாதிரி என் குழந்தையும் வந்து ஏங்க தேவையில்ல. அது இல்லாமல் வந்து பொம்பளை புள்ள அம்மாக்கிட்ட வளர்றது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து சொல்கிறாரு. அப்புறமா அவங்களால எந்த ஒரு பதிலும் வந்து பேச முடியல. அதுக்கப்புறம் குழந்தைய வந்து மேலே கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து தூங்க போடுறாரு. சமயத்தில் காவேரி கிட்டேருந்து ஃபோன் வரதை பார்த்து விஜய்க்கு ஒன்றுமே புரியல. என்ன காவேரி கால் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசுகிறாரு. ஹலோ சார், அம்மு வந்து எப்படி இருக்கா, பரவாயில்லையப்போ அப்படின்ற மாதிரி கேட்க, ஓகே மிஸ், இப்போ நல்லா தான் இருக்கா, அவள் சாப்பிட்டுட்டா, இப்போ தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. ஓகே ஓகே சார். அப்புறம் வந்து சாரி சார், இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கு நான் தான் காரணம். அம்மு சொல்லும்போது அவளை அப்படியே அழைச்சிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே உங்ககிட்டயாவது நான் ஒரு தகவல் சொல்லியிருந்துருக்கணும். எதுக்கும் இல்லாமல் நானும் கிளம்பி போயிட்டேன் சார். இது எல்லாத்துக்குமே பிரின்சிபலும் ஒரு காரணம். அவங்க இதை மாதிரி வந்து சொன்னதுனால என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கம் இருக்க அந்த நியாயத்தையும் காரணத்தையும் வந்து சொல்கிறேன். என்ன மிஸ், இதை எத்தனை தடவை சொல்லுவீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விஜயம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு வைக்கிறாங்க. பற்றியும் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயம் வந்து காவேரி பேசின விஷயங்களை வந்து நினச்சி சந்தோஷப்படுறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சாரதம்மா காவேரியை பார்த்து, இனிமேல் இன்னொரு தடவை இப்படிலாம் பண்ணாதடி, குழந்தை பாவண்டி, என்னடி நினச்சிட்ருக்க, எதுக்காக குழந்தை மேலே வெறுப்பாக காட்டிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சாரதம்மா அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா, நான் வேறு என்னம்மா பண்ண முடியும்? பிரின்சிபலே என்னை கூப்பிட்டு வார்ன் பண்ணும்போது என்னால் எதுவும் வந்து இது பண்ணாமல் இருக்க முடியலம்மா. அதனால தான்மா அம்முக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன். அதுக்காக இவ்வளோ கோவமாக தான் நடந்துப்பியா? பொறுமையாக சொல்லி புரிய வைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா வந்து கேள்வி எழுப்புறாங்க. குழந்தைய கடத்தினது ராகவ் தான் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே பதறி போகிறது மட்டும் இல்லாமல் கங்கா யமுனா இவங்க 2 பேருக்கும் வந்து கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க. விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. யமுனாவும் பார்த்தீங்கன்னா, என்னம்மா இவ்வளோ வருஷம் கழிச்சு குழந்தைக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, ராகவ் ஏம்மா இப்படி இருக்கான், இத்தனை வருஷம் கழிச்சு குழந்தைய வந்து இதை மாதிரி பண்ணியிருக்கானேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து ஃபீல் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க பாட்டி தாத்தா இவங்க 2 பேருமே என்ன நினச்சி வந்து பிரித்து கொண்டு போனாங்களோ, திரும்பவும் அது வந்து நடக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலடி. காவியோட வாழ்க்கை திரும்பவும் வந்து நிர்கதியாக நிற்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ ஏதேதோ யோசிச்சுட்டு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் வந்து காவேரி வாழ போகிறா. விஜய் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. விஜய் கண்டிப்பாக காவேரி விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பற்றி புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மு கேட்ட மாதிரி காவேரி வீட்டில் கொண்டு வந்து அம்மு விடுறாங்களா இல்லையா? இதுக்கப்புறமா அம்மா பொண்ணுக்கான பாண்டிங் வந்து எப்படி இருக்க போகுது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முக்கிய வியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.